வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 7 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெசன் நம்பர் 6 வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் கரெக்டாக 26 டேஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 10th ஸ்டாண்டர்டில் 5th லெசன்லேருந்து 10th லெசன் வரையும் இருக்க மொத்தம் ஒரு 6 லெசன் 5, 6, 7, 8, 9, 10 இந்த 6 லெசன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரியில். ஸோ இதை பார்க்காம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் தான் இப்போ இந்த லெசன்ஸ்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் புக்கில் ஃபுல் ரீடு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக்கில் இருக்க கண்டென்ட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பேஸில் என்னென்ன பாயிண்ட் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1757 ஜூன் 23 அன்னைக்கு பிளாஸ்டிக் 4 அப்படிங்கிறது நடைபெறும். அதே மாதிரி 1764 அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா பக்சார் 4 அப்படிங்கிறது நடைபெறும். இந்த 2 வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இதில் யாருக்கு ஃபைட் நடந்துச்சு, ஸோ வாரோட முடிவில் என்ன உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் 4 அப்படிங்கிறது நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவர் தான். இவரோட ஹெல்ப்னால தான் பிரிட்டிஷ் வந்து இந்த பிளாஸ்டிக் 4 வந்து வெற்றிகரமாக வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து தலைமை பொறுப்பை கொடுத்துருவாங்க. இவர் தான் வந்து அந்த ஆட்சி பண்ணணும் இனிமே அப்படிங்கிற மாதிரி வங்காளத்தை ஆட்சி பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் 1757 60 வரையும் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உன்னை வந்து பதவியில் வச்சோம் இல்லையா, நீ வந்து எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக 2,25,00,000 ரூபாய் வரையும் பிரிட்டிஷ் வந்து மீர் ஜாஃபர்கிட்ட வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தொழில் மிஷின்கள், அதாவது அவங்களோட வேலைக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய மிஷின் வந்து வாங்குறாங்க. அந்த மிஷினை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸாக இந்தியாவில் இருக்க பருத்தி முக்கியமான பொருள் எல்லாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்க இங்கிலாந்துக்கு. அங்கே போய் அவங்க வாங்கின அந்த மிஷினில் ட்ரெஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி இருந்துச்சுன்னா இந்த பருத்தியை இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே அவங்க மிஷினில் ட்ரெஸ்ஸாக புதிய வேலைப்பாடலாம், அதாவது டிசைனிங் ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி மாற்றி மறுபடியும் இந்தியாவுக்கே கொண்டு வந்து அதை சேல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, பிரிட்டிஷ்க்கு லாபம் கிடைக்குது. இங்கே இருந்த இந்திய நெசவாளர்கள் வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிளர்ச்சி. ஸோ விவசாயிகள் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பராசி இயக்கம். இந்த பராசி இயக்கம் 1818 அப்போ நடைபெறும். ஓகேவா? 1818 சாஜி ஹரியதுல்லா அப்படிங்கிறவர் இந்த பராசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எந்த இடத்துல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். ஓகேவா? இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியத்துக்கு எதிராக நீங்கள் வந்து எந்த செயலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த சாஜி ஹரியதுல்லா 1839 வரையும் வாழ்ந்து 39 இறந்து போயிருப்பாங்க. இவருக்கு அடுத்து இந்த இயக்கத்தை யார் கொண்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுடுமியன் சாஜி ஹரியதுல்லாவோட பையன் தான் டுடுமியன். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிலம் அப்படிங்கிறது கடவுளுக்கு சொந்தமானது, இங்கே வந்து யாருமே வாடகையோ வட்டியோ கொடுக்கணுங்கிற அவசியங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்திருப்பார். 1840 50 வரையும் என்ன ஆகுதுன்னா, ஜமீன்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரிய போராட்டமே நடக்குது. விவசாயிகள்லாம் வட்டி கொடுக்க மாட்டாங்க, ஜமீன்தார்கள்லாம் வட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளர்ச்சி வந்து நடைபெறுது. டுடுமியன் அப்படிங்கிறவர் 1862 இறந்து போயிடுவாங்க. இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நோவா மியான் அப்படிங்கிறவர் 1870 இந்த இயக்கத்தை வழி நடத்தி கொண்டு போயிருப்பாங்க. அப்போ பராசி இயக்கம்னா சாஜி ஹரியதுல்லா அப்படிங்கிறவர் 1818 ஆரம்பிச்சிருப்பாரு கிழக்கு வங்காளத்தில். ஓகேவா? அவருக்கு அடுத்து டுடுமியான் வந்திருப்பாரு, டுடுமியானுக்கு அடுத்து நோவா மியான். இதை ஆர்டர் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வஹாபி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1827 நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த இயர்லாம் இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இயர்ஸ் வந்து படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இயர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இந்த வஹாபி இயக்கம் அப்படிங்கிறது எந்த இடத்துல நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா பரசத் வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெறும். ஓகே, இந்த வஹாபி இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கும், அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிலத்தில் வந்து நிறைய வரி கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஆப்போசிட்டாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த வஹாபி இயக்கம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நிறைய இந்த வஹாபி இயக்க கருத்தை வந்து பயங்கரமாக அவர் வந்து ஈர்க்கப்பட்டு ஒருத்தர் வந்து இந்த இதை வந்து தலைமை தாங்கி கொண்டு போகிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடு மீர். ஸோ டிடு மீர் அப்படிங்கிறவர் தான்
இந்த இயக்கத்தை வழி நடத்தி கொண்டு போகிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா 1831 நவம்பர் 6 அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, புர்னியா அப்படிங்கிற இடத்துல வந்து ஆங்கிலேயரை தாக்குதல் நடத்திடுறாரு. உடனே ஆங்கிலேயரை தாக்குதல் நடத்திட்டு என்ன சொல்கிறாரு, இந்தியா நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுது பிரிட்டிஷ் வந்து இப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு உடனே வந்து தாக்குதல் பண்ணி இந்த டிடோமீர் அப்படிங்கிறவரை கொண்டுடுறாங்க. ஓகேவா. ஸோ இதோட இந்த வஹாபி இயக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சிருது. ஸோ விவசாயிகள் கிளர்ச்சினா உங்களுக்கு பராசி இயக்கம் அண்ட் வஹாபி இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்குடிகளின் கிளர்ச்சி. ஸோ பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படிங்கிறது எதனால் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ பழங்குடியினர் அப்படின்னா அவங்க வந்து மலைகளில் அவங்களுக்கு சொந்தமான நிலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் அந்த நிலத்துக்கு வரி கேட்குறது, இல்லைனா அவங்க தங்கியிருக்க அந்த நிலத்தை நீங்கள் மாற்றி போங்க, நாங்கள் வந்து இங்கே பில்டிங் கட்டணும், தொழிற்சாலை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல் கிளர்ச்சி. ஸோ கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது 1831 32 வரையும் நடைபெற்றிருக்கும். கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது எந்த இடத்துல நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா இந்த 2 பகுதியில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் அப்படிங்கிற பிளேஸில் நடைபெற்றிருக்கும். ஓகேவா. ஸோ இதை யார் கொண்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். ஓகேவா. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது எந்த வருடம் நடைபெற்றது, எந்த இடத்துல நடைபெற்றது, யார் இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா போதும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சாந்தாளர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவில் கிழக்கு ராஜ்மஹால் மலையில் சுற்றி வாழ்ந்த பழங்குடியின மக்கள் தான் இந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பாங்க. 1854 பார்த்தீங்கன்னா பீர் சிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய கொள்ளை சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருப்பார். அதாவது நிறைய அந்த சொத்துக்கள் ஜமீன்தார்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கொள்ளையடிச்சிட்டு வருது அந்த மாதிரி வந்து நடத்துறதுக்கு இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அந்த பீர் சிங்கை வந்து நாடாளுமன்றத்தில் ஜமீன்தார்கள் அழைச்சி அவங்கள வந்து பயங்கரமாக துன்புறுத்தி அடித்து வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இதனால் ஆக்ரோஷம் அடைஞ்ச சிந்து மற்றும் கனு அப்படிங்கிறவர், எங்களுக்கு வந்து ஒரு தேவ செய்தி கிடைச்சதுன்னு எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா 1855 ஜூன் 30 அப்போ சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட இருந்து ஒரு தேவ செய்தி கிடைச்சிருக்கு. அந்த தேவ செய்தியில் கடவுள் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி போலீஸ் இவங்களெல்லாம் நீங்கள் அடிச்சிருங்க, யாரெல்லாம் உங்களை வந்து வட்டிக்கு பணம் கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தேவ செய்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன ஆகுது, இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாந்தாளர் கிளர்ச்சி வந்து வேகமாக 1855 ஜூலையில் வந்து நடைபெறும். இந்த மாதிரி பயங்கரமாக கிளர்ச்சி நடைபெறும் போது பிரிட்டிஷால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, பழங்குடியினருக்கான மறுசீரமைப்பு சட்டம் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிறது சாந்தாளர் கிளர்ச்சியின் முடிவில் நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்து பார்க்கலாம். ஸோ நான் வேகமாக கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பொறுமையாக ஃபஸ்ட்டு புக்கில் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு வந்துருச்சு இல்லையா, ஸோ அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்தது டாபிக் படிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி வீடியோவில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்லோ இதில் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. இது 1890 காலகட்டத்தில் நடைபெற்றிருக்கும். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடைபெற்றிருக்கும். இந்த முண்டா கிளர்ச்சியோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உல்குலான் கிளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உல்குலன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கழகம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேவா. ஸோ இது வந்து எப்படின்னா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே இருக்க மக்கள்லாம் கூட்டாக நிலத்தை வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குண்டுகட்டி முறை அப்படிங்கிற முறையை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து தொழில் செஞ்சுருப்பாங்க. ஓகே. முண்டா கிளர்ச்சி மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டுகட்டி முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மிர்சா முண்டா அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு பையன்னா இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை தானே கடவுளின் தூதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு கடவுள்கிட்ட இருந்து டைரெக்டாக நியூஸ் கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்காதீங்க, பிரிட்டிஷ் வந்து உங்களை அடக்குனாங்கன்னா நீங்கள் அப்படி இருக்காதீங்க, உங்களை எய்த்து ஃபைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி கடவுள் வந்து என்கிட்ட செய்தியெல்லாம் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க மக்கள்கிட்ட சொல்கிறாரு. மக்கள்லாம் இரவு நேரத்தில் ஒரு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறதுக்காக தீவிரமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் டைமில் தான் மீட்டிங் போடுவாங்க. ஓகேவா. அப்படி மீட்டிங் போட்டு 1889 கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு இவங்க வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கலவரம் பெருசாக நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து 1900 வந்து இந்த மிர்சா முண்டா அப்படிங்கிறவரை கைது பண்ணிடுவாங்க. ஓகேவா. இவர் கைது பண்ணிவிட்டு அங்கே அவர் வந்து சிறையிலேயே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் சொல்லிடுவாங்க. உடனே ஃபைனலாக கிளர்ச்சி பெருசாகுது. ஸோ கடைசியில் என்ன கொண்டு வராங்கன்னா,
1908 அப்போது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டம் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா, பழங்குடியின இடத்துக்கு பழங்குடியினர் அல்லாத மக்கள் வந்து இனிமேல் நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1857 பெருங்கலகம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 1824 காலகட்டத்தில் கல்கத்தாக்கு அருகில் பராக்பூர் அப்படிங்கிற ஊரில் சிப்பாய்கள் வந்து கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ எதனாலன்னா அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சைடு கடல் வழியாக போகிறவங்க யாருமே திரும்பி வந்திருக்க மாட்டாங்க, அந்த கடல்லையே மூழ்கி போயிருப்பாங்க. ஸோ அதனால அப்போ இருந்த சிப்பாய்கள் வந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுத்திருப்பாங்க. ஸோ பெருங்கலகம் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 29 மார்ச் 1857 அப்போ மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் அவங்களோட துப்பாக்கினால் பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தரை வந்து கொன்றுவாங்க. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எதனால் இது நடைபெறுதுன்னா, இராணுவ அதிகாரிகளுக்கு வந்து இந்த பன்றினால் பசுனால் செய்யப்பட்ட கொழுப்பு தடவிய அந்த தோட்டாக்கள் தான் அவங்க வாயில் வச்சு கடித்து அந்த தோட்டா ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே என்ன ஆகுது, சொல்லி பார்த்து கேட்கலன்ட்டு மங்கள் பாண்டே 29 மார்ச் 1857 அப்போ இவர்கிட்ட அந்த இது சொன்னாங்க இல்லையா, அவங்களையே அதிகாரியே இவர் வந்து கொன்றுவார். ஓகேவா? ஸோ இது எல்லா இடத்துலையும் பரவுது. இந்த மாதிரி மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் முதல் ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து சுட்டுட்டாரு, துப்பாக்கி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் இந்த நியூஸ் பரவுது. இவரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு இவங்களையும் கொன்றுவாங்க, மங்கள் பாண்டேயும் இறந்துருவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே கலவரம் வந்து வெடிக்குது. ஸோ 11 மே 1857 அப்போ மீரட்லேருந்து டெல்லி நோக்கி பல சிப்பாய்கள் வந்து ஒன்று சேர்ந்து குழுவாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லியில் இருக்க 2ஆம் பகதூர் ஷா அப்படிங்கிறவரை நீங்கள் தான் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கணும், நீங்கள் தான் எங்களை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சிப்பாய்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. உடனே ரொம்ப யோசனையாக இருந்த 2ஆம் பகதூர் ஷா, ஸோ ஃபைனலாக ஓகே நான் வந்து உங்களை வந்து தலைமை தாங்குறேன், நான் வந்து உங்களுக்கு லீடராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ ஷாஹின் ஷா இந்துஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் ஸோ இவர் தலைமை தாங்கினதுக்கப்புறம் வந்து அவர் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வின் பண்ண வச்சாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்த முறையுமே அடக்கிடுறாங்க, 2ஆம் பகதூர் ஷாவையும் நாடு கடத்திடுறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து 1858 இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையின் உரிமையாளர் யாருன்னா வில்லியம் ஹோவர்ட் ரஸ்ஸஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்னல் நீலின் ஆணைப்படி அதிகாரி ஒருத்தர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, என்னப்பா நடந்துச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அலகாபாத் டு கான்பூர் வரை நடந்து போகிற சிப்பாய்கள் வந்து மொத்தம் 42 பேர் வந்து தூக்கில் சாலை ஓரம் வந்து தொங்கிட்டு இருக்கதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எங்கள் அதிகாரியை எதிர்த்து முறைச்சனால அவங்கள வந்து ஒரு 12 பேரை வந்து நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1858 நவம்பர் அப்போ இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஏற்கப்படுது. ஸோ இந்த இந்திய அரசு சட்டம் மூலியமாக தான் பிரிட்டிஷ் கம்பெனிட்டு இருந்த ஆட்சி முறை வந்து டைரெக்டாக பிரிட்டிஷ் மகாராணியோட ஆட்சி முறையாக மாறுது. ஓகேவா? ஸோ அந்த சட்டம் வந்து எப்போ நாடாளுமன்றத்தில் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அப்போ. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1860 கருநீல கிளர்ச்சி, அதாவது இண்டிகோ கழகம். ஸோ இண்டிகோ கழகம் ஃபஸ்ட்டு எந்த மாவட்டத்தில் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் நடியா அப்படிங்கிற மாவட்டத்தில் நடைபெறுது. ஸோ அங்கே இருக்க மக்கள் விவசாயிகள் எல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி தான் நடைபெற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெரிய கழகமாக மாறுச்சு. இதை வந்து யார் நம்மளுக்கு குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, நீல் தர்பன் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு நாடகம் எழுதுகிறாரு. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ கண்ணாடி. நீல் தர்பன் அப்படின்னா என்னென்னா இண்டிகோ கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி பொருள். ஓகேவா? ஸோ இந்த தீனபந்து மித்ரா இந்த இண்டிகோ கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி நாடகம் ஒன்று எழுதுறாரு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஸ்டினும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்கான கலவரம். தக்கான கலவரம் அப்படிங்கிறது 1875 வந்து உங்களுக்கு நடைபெறும். ஸோ இது எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா பூனே அருகே சுபா அப்படிங்கிற கிராமத்தில் வந்து நடைபெறும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, அவங்கள எதிர்க்கிறாங்க, இதே தான் ரீசன். ஸோ தக்கான கலவரம் அப்படிங்கிறது பூனே அருகே சுபா கிராமம் அப்படிங்கிற இடத்துல நடைபெறுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்தில் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராமம் வரையும் இந்த எதிர்ப்பு வந்து நடைபெறுது. ஓகேவா? அடுத்து 2 பேர் 2 கூற்று வந்து கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். கேத்லின் கவ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட இவங்களோட ஆட்சி வந்து ரொம்ப வந்து கொடுமையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்.
ஓகேவா. அடுத்து ரணஜித் குஹா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, விவசாயிகள் பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, உள்ளூர் ஊரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அது வந்து பல மாவட்டத்துக்கு வந்து பரவிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரணஜித் குஹா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், 1852 சென்னை வாசிகள் சங்கம் நடைபெற்றிருக்கும். இதில் வந்து நிறைய வணிகர்கள் தான் சேர்ந்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து கிழக்கிந்திய அமைப்பு அப்படிங்கிறது 1866 ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது 1884 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். கரெக்டாக பிளான் பண்ணி ஆரம்பித்த சபை அப்படிங்கிறது சென்னை மகாஜன சபை. ஓகேவா. அடுத்து பம்பாய் மாகாண சங்கம் அப்படிங்கிறது 1885 ஆரம்பிச்சிருப்பாங்க. பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அங்கே வந்து ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சு நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் உருவாகிறது. ஸோ 1885 வந்து ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் ஹெல்ப் பண்ணி தான் அந்த காங்கிரஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இதோட ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் தான் இதோட ஃபஸ்ட்டு தலைவர். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடைபெறும், 1885 டிசம்பர் 28 அப்போ நடைபெறும். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை. ஸோ இங்கே இருக்க எல்லாரையுமே ஒற்றுமையாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை. வங்க பிரிவினை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வங்க பிரிவினையை ஏற்படுத்துறது கர்ஷன் பிரபு. 1899 கர்ஷன் பிரபு வந்து வேலைக்கு நியமனம் பண்ணியிருப்பாங்க. அதாவது வைசிராயா, இந்திய அரச பிரதிநிதி வைசிராயின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து நியமனம் பண்ணியிருப்பார். இவர் 1905 இவரோட வந்து பணி வந்து நிறைவடையும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவார், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக 1905 ஜூலை 19 அப்போது பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து வங்காளத்தை வந்து பிரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்து 1905 ஜூலை 19 அப்போ அறிவிச்சிருப்பார். ஸோ அறிவிப்பும் நோட் பண்ணி படிச்சுக்கணும், அதிகாரப்பூர்வமான பிரிவையும் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ வந்து அலௌன்ஸ் பண்ணது தான் 1905 ஜூலை 19. ஆக்சுவலாக ஆனால் பிரித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16 அப்போ பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் துக்க நாள் அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகள் சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ அந்த டே அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கங்கை நதியில் வந்து எல்லோரும் நீராடிட்டு வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை வந்து கல்கத்தா சாலையில் பாடிட்டே சென்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம். ஸோ தன்னாட்சி இயக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடி 1915 மிதவாதிகளின் முக்கியமானவர்கள் யார் யாருன்னா பெரஷா மேத்தா, கோகலே அப்படிங்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களோட மறைவு வந்து அங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக இருந்திருக்கும். 1816 லக்னோ மாநாடு அப்படிங்கிறது நடைபெறுது. ஸோ அந்த மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்கிறாங்க, நான் வந்து ஃபாலோ பண்ண இந்த தென்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணனா இங்கே இருக்க எல்லாரையும் நம்ம ஒற்றுமையாக வச்சுக்கலாம், டொமானியன் அந்தஸ்து அப்படிங்கிறத நம்ம பிரிட்டிஷ்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையார் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுபடி 1816 ஏப்ரல் அப்போது திலகர் தான் ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பித்தது ஏப்ரலில் திலகர். ஸோ செப்டம்பரில் அவங்களோட தொண்டர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டனால செப்டம்பரில் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திலகர், செகண்டு அன்னி பெசன்ட் அம்மையார். இதை வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1919 மாண்டேகோ சமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதுபடி என்ன ஆகுதுன்னா இந்த ரவுலட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, விசாரணையின்றி நீங்கள் யாரை வேணால் வந்து கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் லெசனில் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நடைபெற்றிருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த லெசனில் கொடுத்துருக்க முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு டைம் லெசனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா லெசனை புக்கில் ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் இருக்க கண்டென்ட்டை பாருங்கள். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.